வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு குக்கிங் ஜெட்டில் மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா சுண்டல் நம்ம ரோட் சைடில் பீச்லாம் போகும்போது சாப்பிட்ருப்போம். அதை நம்ம வீட்டில் அதே மாதிரி டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா சுண்டல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டாணியை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஊற வச்ச ஒரு கப் அளவு வெள்ளை பட்டாணியை குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த பட்டாணியை 12 மணி நேரத்துக்கு ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டாணியை குறைஞ்சது 10 மணி நேரமாவது ஊற வச்சாதான் நம்ம வேக வைக்கும் போது குறைஞ்ச டைமில் நல்லா வெந்து வரும். அடுத்து பட்டாணி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். குக்கரை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். குக்கர்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். இதுக்கு இடையில நம்ம மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த வெங்காயத்து கூடவே ரஃபாக கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட 8 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டோட பல் சின்னதாக இருக்குது, அதனால் 8 சேர்த்துருக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா அளவை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கணும். குக்கரில் இருக்க கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பட்டாணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரலை வச்சு நீங்கள் நசுக்குனிங்கன்னா நல்லா நசுங்கிடணும். பட்டாணி குழையக்கூடாது. அதாவது நம்ம பார்வைக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு தான் வேக வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போது அடுப்போட அனல் மீடியமில் வச்சுக்கோங்க. நிறைய அனல் வச்சுட்டு வதக்கினோம்னா இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் சீக்கிரம் சுண்டிடும், பச்சை வாசனை போகாது. அது மட்டும் இல்லை, கருகுன மாதிரியும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால மீடியம் அனலில் வச்சுட்டு நிதானமாக வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயத்துலேருந்து தண்ணிலாம் நல்லா சுண்டிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் பெருஞ்சீரக பொடி கட்டாயம் சேர்த்துக்கங்க. இந்த பெருஞ்சீரக பொடி தான் நம்ம பட்டாணி சுண்டலுக்கு நல்லா வாசனை தரும். அது மட்டும் இல்லாமல் பட்டாணி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இந்த பெருஞ்சீரக பொடி ஹெல்ப் பண்ணும். பெருஞ்சீரக பொடி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குட்டி உரலில் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பொடி பண்ணோம்னா சூப்பராக பொடி ஆகிடும். அதை தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சோம்பு பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல. 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டாவே போதும். அடுத்தது இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கணும். நான் இப்போ தண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதை விட தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு பட்டாணியை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. பட்டாணி வேக வச்சதில் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு சரியான அளவில் இருக்குது, அதனால நான் உப்பு ஆட் பண்ணல. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வைக்க தேவையில்ல. கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா, ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிடும். நீங்கள் ரெடி பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, திக் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து மற்ற பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறீங்கன்னா தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கணும். அடுத்து இந்த பட்டாணி சுண்டல் பரிமாறுறதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி மிக்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பட்டாணி மேலே வடையை பொடிச்சிட்டு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கீரை வடை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம மசால் வடை கூட பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம்.
அடுத்தது நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியனை நல்லா மேலே பரவுற மாதிரி தூவி விட்டுக்கணும். அடுத்து இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. ரோட் சைடில் பீச்சிலலாம் சாப்பிட்ற மாதிரியான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணியில் வந்து நிறைய விட்டமின்ஸ் ஃபைபர்லாம் இருக்குது. இதில் வந்து நிறைய வறுத்தது பொரிச்சதெல்லாம் சேர்த்து அந்த சத்துக்களெல்லாம் வந்து நான் லாஸ் பண்ணிக்க விரும்பலை. ஈவினிங்கில் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வடையை சேர்க்காதீங்க. கொஞ்சம் போல் லைட்டாக சேவ் வேணால் சேர்த்துட்டு வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. ஆப்ஷன் வந்து நம்மளுடைய தான். நீங்கள் இதை ஹெல்த்தியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ரோட் சைடில் நம்ம பீச் சைடில் சாப்பிட்ற மாதிரி ஒரிஜினல் வெர்ஷனாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.